ஈரான்ல தொடங்கின போர் இப்ப சுற்றி இருக்கிற நாடுகளுக்கும் பரவி பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருது. இப்படியான நேரத்துல ஓபன் ஏஐ நிறுவனத்தோட அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் ஒரு முக்கியமான ஒப்பந்தம் போட்டிருக்கு. போர்க்களத்துல ஏஐ பயன்பாடு தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர்றத இந்த நிகழ்வு காட்டுது. அமெரிக்கா தங்களோட பாதுகாப்பு உள்ளிட்ட பல துறைகள்ல ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட ஏஐ டூல்ஸ்களை உபயோகப்படுத்திக்கிட்டு வருது. அந்த வகையில சமீபத்துல ஈரான்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல அந்நாட்டு உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இந்த துல்லிய தாக்குதலுக்கு ஆந்த்ரோபிக் நிறுவனத்தோட கிளாட் ஏஐ டூல் பயன்படுத்தப்பட்டதா சொல்லப்படுது. உளவு தகவல்களை சேகரித்த தொகுப்பது, தங்கள் பிளான் படி போர் நடந்தால் எப்படி இருக்கும் என சிமுலேட்டட் வார் கேம்ஸ் உருவாக்கி பயிற்சி அளித்தது, டார்கெட்டை துல்லியமாக அடையாளப்படுத்தி காட்டுவது என பல முக்கிய வேலைகளுக்கு கிளாட் ஏஐ பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த நிலையில இதுக்கு எக்ஸ்ட்ரீமா போற மாதிரி பொதுமக்களின் ஒவ்வொரு அசைவையும் கண்காணிப்பது மற்றும் டார்கெட் நிர்ணயிச்சு தானாகவே கொலை செய்யும் அட்டானமஸ் ஆயுதங்களை உருவாக்க அமெரிக்கா முயற்சித்தது. ஆனா அதை ஆந்த்ரோபிக் நிறுவனம் ஏத்துக்கல. மக்களை மாஸ் சர்வைலன்ஸ் பண்றது அவங்களோட தனி மனித உரிமைகளை மீறுவது என மறுப்பு தெரிவிச்சிருக்கு. மேலும் ஆயுத படைக்கான முழு இன்சார்ஜா தங்களோட ஏஐ டூல் இருக்க விரும்பவில்லை என்றும் சொல்லி இருக்கு. இதனால கடுப்பான ட்ரம்ப் ஆந்த்ரோபிக் நிறுவனத்தை பிளாக் லிஸ்ட்ல போட்டு அதனுடனான அனைத்து ஒப்பந்தங்களையும் ரத்து செஞ்சாரு. பல பில்லியன் டாலர் மதிப்பிலான அந்த ஒப்பந்தங்கள் இப்ப ஓபன் ஏஐக்கு கைமாறி இருக்கு. அட்டானமஸ் ஆயுதங்கள் மற்றும் மாஸ் சர்வைலன்ஸுக்கு ஓபன் ஏஐ நிறுவனம் நோ சொல்லி இருந்தாலும் அது நடைமுறையில சாத்தியமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதற்கிடையே உலகம் முழுவதும் ஆந்த்ரோபிக் நிறுவனத்திற்கு பொதுமக்களிடையே ஆதரவு பெருகி வருது. அமெரிக்கர்கள் பலரும் ஓபன் ஏஐயின் சாட் ஜிபிடியிலிருந்து ஆந்த்ரோபிக்கின் கிளாடுக்கு மாறி வர்றாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.